அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம். இந்த கிரகணத்தின் போது கண்டிப்பாக என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுது. அதாவது இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் வீட்டில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இது எல்லாம் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளோ அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெளியில் வரக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் வரக்கூடியதாக இருக்குது. அதனால் பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேலும் அறிவியல் ரீதியாகவும் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, முதலீடு செய்ய முடியல, அதே போல் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் கூட வராங்க, அவங்களால ஏமாற்றம் ஏற்படுது, நல்ல தொழிலில் முன்னேற முடியல அப்படின்னால ஒரு வருத்தம் இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் சரியாக அமையும் போது சரியான பரிகாரங்கள் செய்யும் போது அது எல்லாமே மாறுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். நாம் இப்போது சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லப்படுது, மேலும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குது. நள்ளிரவு 1:11 மணிக்கு முழுமை அடைந்து செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணி அளவில் இந்த சூரிய கிரகணம் நிறைவடையுது அப்படின்னு சொல்லலாங்க. வானம் சற்று மங்களாக இருக்கும் அப்படின்னும், ஆனால் முழு கிரகணத்தை போல முற்றிலும் இருட்டாக மாறாது அப்படின்னும், இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகினுடைய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வானத்தில் பிறை வடிவ சூரியனை பார்க்க முடியும். இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, முக்கியமாக இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டால், சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியவை மற்றும் கூடாதவை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணத்தின் போது தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்க்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. இது தோல் பாதிப்பு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகள் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த கிரகணம் தற்போது இரவு நேரத்தில், அதாவது இந்தியாவில் இரவு நேரத்திலோ, வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகள் சொல்லியிருக்காங்க அந்த இடங்களில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்க்க முடியாது. சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் வெளியில் செல்ல வேண்டாம் அப்படின்னும், சூரிய கதிர்களில் இருந்து கண்களை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது, கண்ணாடி அணிவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சூரிய கிரகணத்தின் போது நீர் ஏற்றத்தோடு இருக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். இந்த நிகழ்வுகளின் போது நீர்ப்போக்கு ஒரு கவலையாக நமக்கு அமையலாம். குறிப்பாக நீங்கள் நீண்ட காலத்துக்கு வெளியில் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீரை அதிகமாக அருந்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அவை ஜீரணம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதனால் ஆற்றலை அதிகரிக்க லேசான சத்தான உணவுகளை சாப்பிட்றது நல்லது. மேலும் பீதி அடைய வேண்டாம். சூரிய கிரகணம் பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் உங்களுடைய உடல்நலம் அல்லது உங்களுடைய குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக பீதியோ கவலைப்படவோ தேவையில்லை. எளிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் உங்களுடைய உடலை கவனிப்பதன் மூலமாக நீங்கள் கிரகணத்தை பாதுகாப்பாக கடந்து செல்ல முடியும். சூரிய கிரகணத்தின் போது தலை சுற்றல், குமட்டல் அல்லது மூச்சு திணறல் போன்ற ஏதாவது அசாதாரண அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றதாலையும், மேலும் நீங்க சந்தித்தா இது உடனடியாக மருத்துவருடைய உதவியை நாடணும் அப்படின்னு சொல்றாங்க.
கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் தங்களையும் தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் அபாயத்தில் இருந்து பாதுகாக்க முடியும். இது நம்ம காலகாலமாக கடைபிடித்து வர ஒரு விஷயம் தாங்க. உங்கள் வீட்லேயும் கர்ப்பிணிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகணத்துக்கு மட்டும் இந்த கருத்து கிடையாது. மற்ற எந்த மாதிரியான கிரகணம் அடுத்தடுத்து வந்தாலும் சரி, வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபகாரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தை எல்லாம் பொறுத்து தான் பார்த்து தான் செய்யணும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறிகளை நறுக்கவோ அல்லது உரிக்கவோ அல்லது எந்த வேலை செய்கிறதோ, உணவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அவற்றை கையில் எடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகள் முக்கியமாக வெளியில் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்க்குறது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணுங்க. பொதுவாக இந்த கிரகண நேரத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் கடைபிடித்து வந்திருக்காங்க. இதிலெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிச்சயமான ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும். நம்ம தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதற்கான விதிகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த 2வது சூரிய கிரகணமும் 2வது சந்திர கிரகணமும் இப்போது நடக்குது. இந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் 2 சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. கடைசியாக இந்த மாதம் 7ஆம் தேதி தான் முழு சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சது. அந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்த நிலா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இரத்த கலரில் இந்த நிலா தெரியும். அதனால் இது இரத்த நிலா தென்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திலேயே இந்த சூரிய கிரகணமும் நடக்க இருக்கிறது. ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுமார் 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை பற்றி இன்னும் மேலே என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் நாம் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது தாங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வர்றாங்க, அவங்க இந்த ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய குழந்தைங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். குறிப்பிட்டு இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கக்கூடியது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று பகுதி சூரிய கிரகணமாக இருக்குது. இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே இந்த இந்தியாவில் தெரியாது அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகணத்தின் சூத காலம் இந்தியாவில் பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவில்கள் திறந்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. அதாவது இது இந்தியாவில் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறதால கோவில்கள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் 4.5 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக புரட்டாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்சத்தின் அமாவாசை திதி அன்று இந்த கிரகணம் நடக்க இருக்குது. இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன கடைப்பிடிக்கல அப்படிங்கிறத விட இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது. முக்கியமாக இது மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுவதால் புரட்டாசி அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம். இந்த வீடியோக்கள் எல்லாம் எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கான வீடியோக்களும் போடப்பட்டிருக்கும். உங்களால் முழுமையாக எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். பஞ்சாங்கத்தின்படி 21ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் அமாவாசை, அதாவது சர்வ அமாவாசை அன்று சூரிய உதயம் காலை 6:09 மணிக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 மணிக்கு ஏற்படும். இந்த நாளில் சந்திரன் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருந்து கன்னிராசிக்கு மாறும். அதனால் முக்கியமாக இந்த
கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசியில் ராகுடன் சந்திரன் இணையும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது. அதே போல் தான் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியும் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்த்தோம். தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகணத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, நாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.